Hi friends, Assalamu alaikum. Monday to Friday kids oda breakfast and lunch box என்ன கொடுத்தேங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோல இருக்க ஃபுட்டோட ரெசிபீஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மண்டே நாளே மார்னிங் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியா தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் சாம்பாரும், லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்வீட் பிரெட்டும் ராஸ்பெரியும் கொடுத்திருக்கேன். இது கூட வால்நட்ஸுமே பேக் பண்ணிருக்கேன். பொண்ணுக்கு ட்ரை கிரேப்ஸும் ஆரஞ்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சாச்சு. டியூஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் தக்காளி தொக்கும் தான் கொடுத்திருந்தேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பேபி கேரட்ஸும் ஃப்ரூட்ஸுக்கு கிரேப்ஸ் தான் கொடுத்திருக்கேன். இது கூட எக் கெசிடெல்லா தான் பேக் பண்ணியிருக்கேன். பொண்ணுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள். வெனஸ்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ஃபிஷ் சால்னாவும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். கிட்ஸ் மார்னிங்கே ஃபிஷ் குழம்பு வேணான்னு சொல்லிட்டு பையன் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டாங்க. பொண்ணு ஹனி வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஆரஞ்சும் டேட்ஸும் பேக் பண்ணியிருக்கேன். இந்த பின்வீல் பப்ஸோடைய ரெசிபி வீடியோட லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. என்னோட கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸ்நாக்ஸுக்கு ரேசன்ஸும் பனானாவும் தான் கொடுத்திருக்கேன். சாக்லேட் கிரிசான்ட்டுமே பேக் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியுமே இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் சேமியா தான் கொடுத்திருந்தேன். பொண்ணுக்கு ஸ்நாக்ஸுக்கு ப்ளூபெரிஸ். இந்த அன்னைக்கு பசங்க ஸ்கூல் லஞ்ச் தான் வாங்கிட்டாங்க, சோ லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். இது ஒரு கப் குடிச்சாலே போதும், ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு மக்கன்னா அவல்லாம் வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது கூட கிரீன் சட்னியும் பையன் கெச்சப் தான் கேட்டிருந்தாங்க, அதுவுமே கொடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸுக்கு ப்ளூபெரி, பொண்ணு ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸ் வச்சு அனுப்பிச்சு இந்த வீக்கெண்டை சூப்பரா முடிச்சாச்சு. பின்வில் பப்ஸோடைய ரெசிபியை பார்த்துடலாம். கடாயில ஆயில் ஆட் பண்ணிட்டு ஹாஃப் ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டஃபிங்கை முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கிங்ல மிச்சமான வெங்காயம் தக்காளி இருந்ததுனால தான் நான் ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ஆயில்ல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு ஹாஃப் கப் பச்சை பட்டாணி, தேவையான அளவு உப்பு, ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பஃப் ஷீட்ஸை இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை நல்லா தாராளமா வச்சு ஃபிளாட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வீடியோல காட்டியிருக்க மாதிரி இதை ரோல் பண்ணிட்டு ஓரங்களை சீல் பண்றதுக்கு மைதா மாவு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வச்சா மாவு கொஞ்சம் திக்காகும், ஸோ நம்மளுக்கு கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொரு பேட்சுமே ரெடி பண்ணியிருந்தேன். அதுல சீஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இதையுமே ரோல் பண்ணிட்டு ஓரங்களை மைதா மாவு பேஸ்ட் வச்சு சீல் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி கையை வச்சு ரவுண்டா ஷேப் பண்ணிக்கலாம். சாக்லேட் க்ரோசான் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு நட்டேலாவை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். உடனே பேக் பண்ணுறதா இருந்தால் எக் வாஷ் பண்ணி 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 17 மினிட்ஸ் வரைக்கும், இல்லைனா மேலே கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஜிப்லாக்ல போட்டு வச்சு ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே ஃப்ரீசரில் வச்சு தேவைப்படும் போது எடுத்து பேக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட பின்வில் பப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.